வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே மக்கள் பெரும்பாலும் ஒரு அதிசய கிணறுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த அதிசய கிணறு எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு அதிசய கிணறு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இந்த பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிணறுக்குள்ள ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த கிணற்றுக்கு பேர் நடவாவி கிணறு. இந்த கிணறு யாரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே யாருக்குமே தெரியல. இந்த கிணற்றுக்கு மேல ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னா 27 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் உள்ள இருக்கும். நீருக்குள்ள மூழ்கி கிடக்கிற அந்த மண்டபத்தோட 12 தூண்கள்லையுமே செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே ஒரு மர்மமான சிற்பமாகவே இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மண்டபம் மாதிரி இருக்க இந்த கிணறு யாரு கட்டினது, எந்த காலத்துல கட்டினாங்க அப்படிங்கிறது இன்று வரைக்குமே ஒரு தெளிவான பதில் கிடைக்காததாகவே இருக்கு. வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் காஞ்சிபுர பெருமாள் இந்த ஒரு கிணறுக்குள்ள இறங்கி மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. அதனால இந்த கிணறு முழுக்க உள்ள தண்ணீர் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி நீரை ஃபுல்லா மேலே வெளியில் எடுத்துருவாங்களாம். மற்ற நாட்கள் எல்லாமே நம்ம இந்த ஒரு கிணற்றுக்குள்ள போக முடியாது. இந்த கிணறு முழுக்கவே தண்ணீர் நிரம்பி இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால இந்த கிணறுக்குள்ள யாரையுமே போக முடியாத அளவுக்கு அப்படியே மூடி வச்சிருவாங்களாம். காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஐயங்கார் குளத்துல இந்த நடவாவி அதிசய கிணறு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.